வணக்கம் நண்பர்களே. சோ சேலம் ஸ்பார்டன்ஸ் vs மதுரை பேந்தர்ஸ் TNPL 2024 மேட்ச் 3 ஓட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மதுரை 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க சேலம். 180 போஸ்ட் பண்ணாங்க. ஆர் கவின் ஃபேண்டாஸ்டிக்கா விளையாடினாரு ஃபார் 70 ரன்ஸ் ஆஃப் 45 பால்ஸ். அவரோட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் விஷால் வைத்தியா, அவரும் வந்து பாத்தீங்கன்னா 33 பால்ஸ் 56 அடிச்சாரு. சோ இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்னால தான் அவங்களால 180 அடிக்க முடிஞ்சது. அண்ட் இந்த பக்கம் மதுரையோட போலிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா முருகன் அஸ்வின் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் அலெக்சாண்டர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவரும் நல்லா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் சேசிங்ல மதுரையில வந்து பாத்தீங்கன்னா லோகேஸ்வர் ஒரு மினி பாக்கெட் டைனமிட்னே சொல்லாங்க. 39 பால்ஸ் 68 ரன்ஸ் வேற லெவல்ல விளையாடினாரு. சூப்பர் இன்னிங்ஸ்னே சொல்லலாம். அவரோட நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டார். ஜே கௌஷிக் நல்ல ஒரு ஹார்ட் ஹீட்டர். இனிஷியலா ரன் பால் தான் விளையாடினாரு. பட் அதுக்கப்புறம் குயிக்கா ஒரு 25 ரன்ஸ் ஆட் பண்ணாரு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பொய்யாமொழி செமையா போட்டாரு ஃபார் சேலம். பட் லாஸ்ட் 6 பால்ஸ் 14 ரன்ஸ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா முருகன் அஸ்வின் ஹேட்ரிக் ஆஃப் 6 அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாருங்க. அல்டிமேட்டா இருந்துச்சு. கண்டிப்பா சேலம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. அவங்க ஹோம் கிரவுண்ட்ல விளையாடினாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிருப்பாங்க. பட் மதுரை கரெக்டான டைம்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஹியூஜ் கிரெடிட் டு முருகன் அஸ்வின்.